கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் உங்களுடைய வீட்டு பொறுப்புகள் சமமில்லாமலே இருந்திருந்திருக்கும். அது 6ஆம் வீட்டின் ஆதிக்கத்தை கொண்ட கன்னி ராசிக்காரர்கள் நீங்கள். பொதுவாகவே உழைப்பிற்கு அஞ்சாதவர்களும் மற்றும் கடமை உணர்ச்சிக்கு மிக்கவர்கள்தான். எல்லாவற்றையும் தானே முன்னின்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனால் தற்போதைய கிரக சூழ்ச்சியால வீட்டு பொறுப்புகள் அனைத்தும் உங்கள் ஒருவரின் தலையிலேயே விழுந்து போன்ற ஒரு சும்மா உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். அல்லது நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் குறைவாகவே பொறுப்பேற்பதாக அவர்கள் நினைத்திருந்திருக்கலாம். இந்த சமமற்ற பொறுப்பு பகிர்வு காரணமா நான் மட்டுமே ஏன் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், மற்றவர்கள் ஏன் சும்மா இருக்கிறாங்க என்ற ஏமாற்றமும் சோர்வும் உங்களுக்கு உருவாகியிருக்கும். இது குடும்பத்துல ஒரு ஆரோக்கியமற்ற சூழலை உருவாக்கி அன்றாட பணிகளில் கூட ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்க மறுக்கும் முரட்டுத்தனமான நிலையை தோற்றுவித்திருந்திருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாவற்றையும் தானே முன்னின்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் அதிகமாகவே இருக்கும். ஆனால் தற்போதைய கிரக வாழ்க்கையில வீட்டு பொறுப்புகள் அனைத்தும் உங்கள் ஒருவர் தலையிலேயே விழுந்து போன்ற சுமை உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் குறைவாகவே பொறுப்பேற்பதாக அவங்க நினைத்திருந்திருக்கலாம். இது குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியமற்ற சூழலை உருவாக்கி அன்றாட பணிகளில் கூட ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்க மறக்கும் முரட்டுத்தனமான நிலையை தோற்றுவித்திருந்திருக்கும். உங்களுக்குள் சந்தேக மனப்பான்மை பிரச்சனையை உருவாக்கி இருந்திருக்கும். கன்னி ராசியினருக்கு புதனின் பலத்தால் கூர்மையான பகுத்தறிவு இருந்தாலும் ராகுவின் பார்வையின் காரணமாகவோ அல்லது 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் ஏற்படும் பாதிப்புகள் காரணமாகவோ மனசுல ஒருவித அற்பத்தமான சந்தேக உணர்வு அல்லது குடியேறியிருந்திருக்கும். வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள், அவர்களின் தொலைபேசி அழைப்புகள் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் நடவடிக்கைகளை சாதாரணமான கண்ணோட்டத்துடன் பார்க்காம அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதா நீங்கள் சந்தேகிக்க தொடங்கியிருக்கலாம். இந்த தேவையற்ற சந்தேக புத்தி மற்றும் தவறான கணிப்புகள் உங்களுக்கும் உங்களின் அன்பிற்குரியவர்களுக்கும் இடையே இருந்த புனிதமான நம்பிக்கை பாலத்தை நீங்கள் உடைச்சிருந்திருப்பீங்க. எந்த ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் காட்டிய சந்தேக குணம் குடும்பத்தில் பெரிய மன அழுத்தத்தையும் பிரிவினையும் உருவாக்கும் காரணியாகவே மாறி இருந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக மனசில் ஒரு அற்புதமான சந்தேக உணர்வு குடியிருந்திருக்கும். அது உங்கள் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளோ அல்லது தொலைபேசி அழைப்புகளோ அல்லது குடும்ப உறுப்பினர் நடவடிக்கையோ சார்ந்த கண்ணோட்டம் பார்க்காமல் சாதாரண கண்ணோட்டமாக பார்க்காம அதுக்கு பின்னால் ஒரு உள்நோக்கம் இருப்பதா நீங்கள் சந்தேகிக்க தொடங்கியிருப்பீங்க. இந்த சந்தேக புத்தி தேவையற்ற மற்றும் தவறான கணிப்புகளை உங்களுக்குள்ளும் உங்களின் அன்பிற்குரியவர்களுக்கிடையே இருந்த புனிதமான நம்பிக்கை பாலத்தை உடைச்சிருந்திருக்கும். பழைய ஆவணங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்திருக்கும். ஜோதிடத்துல 4ஆம் வீடு என்பது சொத்துக்கள், வாகனங்கள் மற்றும் பத்திர ஆவணங்களை குறிக்கும். கன்னி ராசினருக்கு இந்த வீட்டின் மீதான கிரக பார்வைகள் தற்சமயம் சற்று இழுபறியான நிலையில் உள்ளதால் பழைய சொத்து பத்திரங்கள், பூர்வீக நில ஆவணங்கள் அல்லது பல வருடங்களுக்கு முந்தைய உயில் போன்ற ஆவணங்களால் குடும்பத்துல பெரிய சர்ச்சை வெடித்திருந்திருக்கும். அந்த ஆவணங்கள்ல உள்ள குளறுபடிகள் அல்லது அதில் உள்ள சில ரகசிய விவரங்கள்ல தற்போது வெளியாகி உறவினர்களுக்கும் பாகப்பிரிவினை சண்டையோ அல்லது சட்ட ரீதியா சிக்கல்களையோ ஏற்படுத்தியிருக்கலாம். இந்த ஆவண பிரச்சனைகளால வீட்டினோட நிம்மதி கெட்டு போயிருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாருக்கு எவ்வளவு பங்கு என்ற வாக்குவாதம் முற்றிலும் உங்கள் உறவுகளுக்கும் நிரந்தர பகை வருவதற்கான சூழல் ஜோதிட ரீதியாகவே தென்பட போகிறது. எனவே ஆவண கையாளுவதில் மிகுந்த எச்சரிக்கை தேவை உங்களுக்கு. அதாவது உங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல உங்களுக்கு இழுபறியான இருந்த நிலையில இருக்கிற பழைய சொத்து பத்திரங்கள், பூர்வீக நில ஆவணங்கள் அல்லது பல வருடங்களுக்கு முந்தைய உயிர் போன்ற ஆவணங்கள் எல்லாம் குடும்பத்துல பெரிய சர்ச்சையாகவே வெடித்திருந்திருக்கும். அந்த ஆவணங்கள் உள்ள குளறுபடிகள் அதில் உள்ள சில ரகசிய விவரங்களும் தற்போது வெளியாகி உறவினர்களுக்குள்ள பாகப்பிரிவினை சண்டையே இருந்தது. சட்ட ரீதியான சிக்கல்கள் உங்களுக்குள் ஏற்படுத்தியிருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால்
கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொழில் வளர்ச்சி ஏற்பட போகிறது. உங்களுக்கு கன்னி ராசிக்கு 10ஆம் வீடு ஜீவஸ்தானம் எனப்படும் தொழில் ஸ்தானமாகும். இந்த ஸ்தானத்துல ஏற்படும் கிரக மாற்றங்கள் உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய உச்சங்களை தொட வைக்கும். வேலை தேடி கொண்டு போவர்களுக்கு அவங்கள தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவங்களுக்கு உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு தேடி வரும். கூட்டு வியாபாரம் செய்வர்களுக்கு பங்குதாரர்களிடம் நல்ல இணக்கம் ஏற்பட்டு லாபம் இரட்டிப்பாகும். புதிய கிளைகளை தொடங்குவதால புதிய வாடிக்கையாளர்களோட ஆதரவு கிடைத்தல் போன்ற சாதகமான சூழ்நிலைகளால் உங்கள் தொழில் முத்திரை பெறும். அது உங்களுக்கு குடும்ப தொழில் வளர்ச்சி இப்ப ஏற்பட போகிறது. உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய உச்சங்களை தொட வைக்க போகிறது. கிரக மாற்றங்களால் வேலை தேடிக்கொண்டவங்களுக்கு அவங்களோட தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்க போகுது. பணியில் இருப்பவங்களுக்கு உங்களோட கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வும் தேடி வரும். புதிய கிளைகளை தொடங்குவதால் புதிய வாடிக்கையாளரின் ஆதரவு கிடைக்கிறால போன்ற சாதகமான சூழ்நிலைகளால் உங்க தொழில் முத்திரை பதியும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. 11ஆம் வீடான லாபம் மற்றும் நட்பு ஸ்தானம் சுபத்துவம் அடைவதால் உங்களுடைய சமூக வட்டம் விரிவடையும். தீய பழக்க வழக்கங்கள் உள்ளவங்க அல்லது உங்களிடம் சுயநலத்தோடு பழகியவங்க உங்களை விட்டு தானாவே விலகிடுவாங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு நல்வழி காட்டும் அறிஞர்கள், நேர்மையான மனிதர்கள் மற்றும் உங்களின் வளர்ச்சிக்கு துணையா நிற்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாக போகிறது. இந்த நண்பர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் இல்லாம உங்களுடைய கஷ்ட காலங்கள்ல தோள் கொடுப்பவர்களாகவும் உங்களின் தொழில் சார்ந்த முன்னேற்றத்திற்கு புதிய ஆலோசனைகளை வழங்குபவர்களாகவும் வாய்ப்புகளை வழங்குபவர்களாகவுமே இருப்பாங்க. அதாவது உங்களுடைய தீய பழக்க வழக்கங்கள் உள்ளவங்க அல்லது உங்களின் சுயநலத்தோடு பழகினவங்கள்லாம் உங்களை விட்டு தானாவே விலகிவிட போறாங்க இனி வரப்போகும் நாட்கள்ல. அதுக்கு பதிலாக உங்களுக்கு நல்வழி காட்டும் அறிஞர்கள், நேர்மையான மனிதர்கள் மற்றும் உங்களின் வளர்ச்சிக்கு துணையா நிற்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கை உங்களுக்கு உதவ போகிறது. நீங்கள் கஷ்டப்பு காலங்களில் தோள் கொடுப்பவர்களாகவும் உங்கள் தோல் சார்ந்த முன்னேற்றத்திற்கு புதிய ஆலோசனைகளையும் வாய்ப்புகளையும் வழங்குபவர்களையும் இருப்பாங்க. எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஒரு காரியத்தை முடிக்க முடியாமல் யாரிடமாவது நிதியுதவியோ அல்லது அதிகாரப்பூர்வமான உதவியோ கிடைக்காது என்று ஏங்கி கொண்டிருந்த உங்களுக்கு இப்போது சாதகமான செய்தி வரும். வங்கி கடன்கள் உடனடியாக ஒப்புதல் பெறலாம் அல்லது உங்களின் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான பண உதவி தங்கு தடையின்றி கிடைக்கும். அரசு வழியில் தடைப்பட்டிருந்த அனுமதிகள், சான்றிதழ்கள் அல்லது மானியங்கள் போன்றவை அதிகாரிகளின் ஆதரவோடு உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்க கேட்காமலேயே சிலர் உங்களுக்கு உதவ முன் உங்களை ஆச்சரியத்திலையும் ஆழ்த்துவாங்க. அதாவது நீங்கள் இப்போ சாதகமான செய்தி உங்களுக்கு வரப்போகுது. வங்கி கடன்கள் உடனடியாக உங்களுக்கு ஒப்புதல் பெறலாம் அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், நண்பர் மூலம் உங்களுக்கு தேவையான பண உதவி தங்கு தடையின்றி கிடைக்க போகுது. அரசு வழியில தடைப்பட்டிருந்த அனுமதிகள், சான்றிதழ்கள் அல்லது மானியங்கள் போன்றவை அதிகாரிகளின் ஆதரவோடு உங்களுக்கு சாதகமாக அமையும். இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொழில் வளர்ச்சி இப்ப ஏற்பட போகிறது. உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய உச்சங்களை தொட வைக்க போகிறது. கிரக மாற்றங்களால் வேலை தேடிக்கொண்டவங்களுக்கு அவங்களோட தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்க போகுது. பணியில் இருப்பவங்களுக்கு உங்களோட கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வும் தேடி வரும். புதிய கிளைகளை தொடங்குவதால் புதிய வாடிக்கையாளரின் ஆதரவு கிடைக்கிறால போன்ற சாதகமான சூழ்நிலைகளால் உங்கள் தொழில் முத்திரை பதியும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. 11ஆம் வீடான லாபம் மற்றும் நட்பு ஸ்தானம் சுபத்துவம் அடைவதால் உங்களுடைய சமூக வட்டம் விரிவடையும். தீய பழக்க வழக்கங்கள் உள்ளவங்க அல்லது உங்களிடம் சுயநலத்தோடு பழகியவங்க உங்களை விட்டு தானாவே விலகிடுவாங்க.
அதற்கு பதிலா உங்களுக்கு நல்வழி காட்டும் அறிஞர்கள், நேர்மையான மனிதர்கள் மற்றும் உங்களின் வளர்ச்சிக்கு துணையா நிற்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாகப் போகிறது. இந்த நண்பர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் இல்லாம, உங்களுடைய கஷ்ட காலங்கள்ல தோள் கொடுப்பவர்களாகவும், உங்களின் தொழில் சார்ந்த முன்னேற்றத்திற்கு புதிய ஆலோசனைகளை வழங்குபவர்களாகவும், வாய்ப்புகளை வழங்குபவர்களாகவுமே இருப்பாங்க. அதாவது உங்களுடைய தீய பழக்கவழக்கங்கள் உள்ளவங்க அல்லது உங்களின் சுயநலத்தோடு பழகினவங்கலாம் உங்களை விட்டு தானாவே விலகிவிட போறாங்க இனி வரப்போகும் நாட்கள்ல. அதுக்கு பதிலா உங்களுக்கு நல்வழி காட்டும் அறிஞர்கள், நேர்மையான மனிதர்கள் மற்றும் உங்களின் வளர்ச்சிக்கு துணையா நிற்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கை உங்களுக்கு உதவப் போகிறது. நீங்கள் கஷ்டப்பு காலங்கள்ல தோள் கொடுப்பவர்களாகவும், உங்கள் தோள் சார்ந்த முன்னேற்றத்திற்கு புதிய ஆலோசனைகளையும், வாய்ப்புகளையும் வழங்குபவர்களையும் இருப்பாங்க. எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஒரு காரியத்தை முடிக்க முடியாமல் யாரிடமாவது நிதியுதவியோ அல்லது அதிகாரப்பூர்வமான உதவியோ கிடைக்காது என்று ஏங்கிக் கொண்டிருந்த உங்களுக்கு இப்போது சாதகமான செய்தி வரும். வங்கி கடன்கள் உடனடியாக ஒப்புதல் பெறலாம் அல்லது உங்களின் நெருங்கிய உறவினர்கள்